Hi sisters and brothers, welcome to Guru Krupa 369 channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா இன்னொரு 100 questions பார்க்கலாம். 1500 questions ஜென்ரல் இங்கிலீஷ் சீரீஸ் பார்க்குறோம் இல்லையா. இதில் வந்து இன்றைக்கான ஒரு 100 questions வந்து குயிக்காக ரிவிஷன் பண்ணலாம். சரி வாங்க வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில். இந்த பொயம் லைன் வந்து எழுதின ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எட்கர் ஏ கெஸ்ட். நெக்ஸ்ட்டு I would look up into your eyes and all the love I would see. How did I get so lucky? You were the dad chosen for me. இதோட ரைம் ஸ்கீம் என்னதான்னு கேட்டிருக்காங்க. ஏபிசிபி ஏபிசிபி ஐஸ் சி லக்கி மீ சி மீ ஐஸ் லக்கி இந்த மாதிரி பார்த்தோன்னா ஏபிசிபி வரும். நேஷ்னாலிட்டி ஆஃப் ஆர்எல் ஸ்டீவன்சன் வந்து ஸ்காட்டிஷ். நம்ம எல்லா ஆத்தர்ஸ்க்கான நேஷ்னாலிட்டி வந்து ஒரே வீடியோவில் போட்டிருக்கோம். ஒரு சின்ன நோட்டாக தான் இருக்கும், அது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இட் சீம்ஸ் டு நோ மவுண்டைன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை ஹீட் விச் நோஸ் மவுண்டைன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர். ஈச் எ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர். இங்கே வந்து ஈச் யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் அவுட் சைட் த ட்ரெயின். சரிங்களா. தென் சீசன்ஸ் சேஞ்ச் டு மட்டி ரோட்ஸ். இதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னா கான்சனன்ஸ். ஹர் ஷிஃப்ட் ஃபினிஷ்டு டேஷ் 7 PM. இங்கே வந்து கரெக்ட் ப்ரிப்போசிஷன் அட் 7 PMக்கு வந்து அவங்க ஷிஃப்ட் வந்து முடிய போகுது. நெக்ஸ்ட்டு 8th கொஷின் பாருங்கள். சாந்தினி ஹேடின் சீன் யூ பிஃபோர் டேஷ். கொஷின் டேக் என்னென்னா ஹேட் ஷீ. நெக்ஸ்ட்டு த பஸ் டேஷ் லீவ் த ஸ்டாப் பிஃபோர் வி குட் கேட்ச் இட். த பஸ் ஹேட் லெஃப்ட் த ஸ்டாப் பிஃபோர் வி குட் கேட்ச் இட். நெக்ஸ்ட் 10th கொஷின் த கிளைமேட் ஆஃப் த சிட்டி டேஷ் மைல்ட் அண்ட் ப்ளசன்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம். த கிளைமேட் ஆஃப் த சிட்டி வந்து எப்படி ரிமைன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரிமைன்ஸ். சூட்டபிளான இது வந்து நம்ம ஃபீல் பண்ணணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர். என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா சிமிலி. 12th சம் லிட்டில் கிரேஸ், ஒன் கைண்ட்லி தாட், ஒன் ஆஸ்பிரேஷன் யூ அன்ஃபெல்ட், ஒன் பிட் ஆஃப் கரேஜ் ஃபார் த டார்கனிங் ஸ்கை. வாட் குவாலிட்டிஸ் மென்ஷன் இன் திஸ் ஸ்டாண்ட்னா பிரேவ் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஃபைண்ட் இன்கரெக்ட் மேட்ச். இன்கரெக்ட் மேட்சை பார்க்க சொல்லியிருக்காங்க. கவுச் பொட்டேட்டோ அது வந்து அன் ஐடியல் பர்சன் தான் அப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் அண்ட் பட்டர் த நெசசிட்டிஸ், எ ஸ்மார்ட் குக்கி, அ கிளவர் பர்சன். பிக் சீஸ்னால் வந்து பிக் ஸ்மைல் இல்லை, நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கு தான் பிக் சீஸ். யுவர் மை பிக் சீஸ்னால் நீங்கள் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட்டு அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு மீனிங் ஆஃப் இடியம் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது வந்து 6s and 7s. அப்படின்னா என்ன மீனிங் வருதுன்னா கன்ஃபியூஸ்ட் ஆர் இன் ஏ ஸ்டேட் ஆஃப் டிஸார்டர். இதெல்லாம் நான் ஒரு இடத்துல எழுதி வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ், லேட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 15 பாருங்கள். ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர். ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர். இங்கே வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஏ அண்ட் சி. ரிப்பிட்டேஷனும் இருக்குது, எபித்தட்டும் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. கன்வெர்ட் ஆக்டிவ் டு பாசிவ் சென்டென்ஸ். ஷி ஹேஸ் ஒன் த ஃபஸ்ட் ப்ரைஸ். அது வந்து எப்படி எழுதலாம். ஷி த ஃபஸ்ட் ப்ரைஸ் ஹேஸ் பீன் ஒன். சாரி, த ஃபஸ்ட் ப்ரைஸ் ஹேஸ் பீன் ஒன் பை ஹர். சரிங்களா. Next, the atmosphere will shake with the shock waves reaching to the ground, causing the land to quake. Which will cause the quake in the given stanza? Comet. Comet தான் வந்து quake கொடுக்க போகுது. Next 18th question. And now, dear little children, who may this story read to idle, silly, flattering words, I pray you never give heed. ஹூ டஸ் ஐ ரெஃபர்ஸ் டு. இங்கே ஐ வந்து யாரை சொல்கிறாங்கன்னா மேரி போத்தம் ஹாவிச்சை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எட்டர்னிட்டியோட மீனிங் வந்து வித்தவுட் எண்டு. எமுலேட்டுக்கு மீனிங் வந்து இமிட்டேட். ரிகோரஸ்க்கு சின்னம் வந்து சிவியர். இஸ் தட் அனிமல் இஸ் அ வெரி ரிகோரஸ்னால் சிவியரான இது. ஸ்டாமினாவோட ஆன்டனிம் வந்து வீக்னஸ். அட்டாச் ப்ரிபிக்ஸ் பாருங்கள். டேஷ் கலெக்ட். ப்ரிபிக்ஸ்ன்றது ரீகலெக்ட். 24 I think this is dash the house we saw online. Article வந்து this is the house. Sujata is reading dash interesting story in the library. An interesting story. Find correct tense. The student dash practice for the last couple of weeks. Had been practicing. சரிங்களா. The students had been practicing for the last couple of weeks. அப்படின்னா had been practicing வரணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இருக்குது.
செக் பண்ணிக்கோங்க. ஹிஸ் கபோர்ட் வாஸ் எம்டி அண்ட் வின்டர் வாஸ் கம். ஹூஸ் கபோர்ட் வாஸ் எம்டி? கிரிக்கெட்டோட கபோர்டு தான் எம்டியாக இருக்குது. இன் சி ஃபீவர் பொயம் poet asked for a tall ship. நெக்ஸ்ட் 29 பாருங்க. And all I ask is a tall ship and a star to steer her by. How many alliteration words used? 3. Fly as thick as driving rain. இங்கே வந்து என்ன figure of speech? simile. And right and left and round and about. இங்கே வந்து என்ன figure of speech? assonance. Alas, still faithful to his back, who or which is faithful pigtail. 33. Here is a child, here is a tramp, here is a cart. What is anaphora? இங்கே வந்து here is the anaphora. ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கோங்க. Faster than Paris, faster than witches, bridges and houses, hedges and ditches. What is faster than Paris and witches? ட்ரெயின் தான் ஃபாஸ்ட்டாக இருக்குது. 35th. For who would strive for a distant goal must always have courage with his soul. மீனிங் டிஸ்டன்ட் கோல்னால் என்னென்னா லாங் டேர்ம் கோலை தான் டிஸ்டன்ட் கோல்னு சொல்லுவோம். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ டால் ஷிப் அண்ட் எ ஸ்டார் டு ஸ்டீர் ஹர் பை. ஸ்டார் இண்டிகேட். இங்கே வந்து ஸ்டார்னால் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நார்த்தன் ஸ்டாரை தான் இண்டிகேட் பண்ணுது. அந்த போயமில் வந்து நார்த்தன் ஸ்டாரை தான் இண்டிகேட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக் ஜென்ட்லி, ஹீ ஹூ கேவ் ஹிஸ் லைஃப். இது வந்து ஒரு அல்யூஷன். அல்யூஷன்னா இந்த வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஏதாவது கோர்ஸ் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா பைபிளிக்கல் அல்யூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வர்றது எல்லாமே அல்யூஷன் கீழே வரும். ட்ரெட்ஃபுல்லோட மீனிங் வந்து அன்பிளசன்ட். அண்ட் இட் க்ரோ போத் டே அண்ட் நைட் டில் த போர் அண்ட் ஆப்பிள் பிரைட். வாட் க்ரூ போத் டே அண்ட் நைட்? ஆங்கர் தான் வந்து டே அண்ட் நைட் வந்து க்ரோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். லெட் நோ ஒன் ஷேம் யூ ஆர் மேக் யூ ஃபீல் பேட். ஹூ ரோட் அபோலைன்? பிரைகெட் பிரியான் டேனியல் ஹோ அவர் தான் எழுதியிருப்பாங்க. சப்டிக்ஸ் வந்து நியூக்கு என்ன வருதுன்னு நியூலின்னு வரும். சென்டென்ஸ் ப்ளஸ் ஐ கேவ் ரோசி ஏ பெண்ணுனா SVIODO. அதே மை ஃபாதர் இஸ் ஏ ஃபார்மர் இன் திருவாரூர் அப்படின்னா SVCAன்னு வருது. நெக்ஸ்ட்டு அக்பர் டேஷ் த கிங் அட் த ஏஜ் ஆஃப் 15 ஆஃப்டர் த சடன் டெத் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். அக்பர் பிகேம். அங்கே என்ன வரணும்? பிகேம். நெக்ஸ்ட்டு ஹூ ரோட் என்டிமியான்? ஜான் கீட்ஸ். ஆத்தர்ஸோட அதர் ஒர்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிக் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வில் கீப் ஏ போவர் குவைட் ஃபார் அஸ் மீன்ஸ் வில் கிவ் அஸ் பீஸ் அண்ட் காம். அதோட மீனிங் என்னன்னு கேட்டுருங்க. வில் கீப் போவர் ஏ குவைட் ஃபார் அஸ் வில் கிவ் அஸ் பீஸ் அண்ட் காம். ஒரு பிரேசல் வருபோட மீனிங் வந்து லுக் ஃபார்னா சர்ச். லுக் ஃபார்னா சர்ச். நெக்ஸ்ட்டு இந்தியன் பார்ன் ஆத்தர் யார் இதில்னு கேட்டிருக்காங்க. ருடியார்ட் கிப்ளிங் தான். இந்தியன் பார்ன் இங்கிலீஷ் போயட் இவர், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரிமெம்பர் வி ஹூ டுக் ஆர்ம்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர். திஸ் லைன் இஸ் ஃப்ரம் நோ மென் ஆர் ஃபாரின். ஆர்ம்ஸ்னு வந்தாலே வந்து அது போட்டுருணும். ஆஸ் த டாக்டர் எக்ஸாமைன் மை கம்ப்யூட்டர் ஐ ஜஸ்ட் ஹேட் டு சே. இங்கே வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கான்சனன்ஸ். தீம் ஆஃப் த ப்ரோஸ் வந்து ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட். நிறைய வாட்டி இது கேட்டிருக்காங்க. ரியலைசேஷன் ஆஃப் ஒன்ஸ் பொட்டென்ஷியல். ஒரு இடத்துலையும் அந்த பேர்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து தீம் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். எல்லாம் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க இல்லையா. வை டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை? அஃப்ரைடு டு ஃப்ளை. அதனால தான் அதுக்கு பயமாக இருக்கிறதுனால தான் அது வந்து ஃப்ளை பண்ணல. த செகண்ட் ஹியூமன் பீயிங் மிராண்டா சா அன் ஐலாண்ட் வந்து யார்? ஃபர்டினாண்ட். ஆர்டிக்கல் வந்து ஐ விட்னஸ்டு அண்ட் ஆக்சிடென்ட் திஸ் மார்னிங் அ கார் கிராஷ்ட் இன் டு a tree. The driver of the car wasn't hurt, but the car was badly damaged. அது பார்த்துக்கோங்க. ஆர்டிகல்ஸ் ஃபில் பண்ணுற பேராகிராஃபை கூட கொடுக்கலாம். புக் பேக்கில் நிறைய இடத்துல இருக்குது. இன் எ பர்த்டே லெட்டர் லெசன் ஃபார் ஹூம் இஸ் லெட்டர் பீயிங் ரிட்டன்? யாருக்காக லெட்டர் எழுதுறாரு? ஜவஹர்லால் நேருனா இந்திரா, அவங்க டாட்டர். நெக்ஸ்ட் அசர்ஷன் லியோமி ஓ பிளாஹட் ரோட் ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் ரிசர்ஷன் பாருங்கள். லியாமி ஹேஸ் நாட் ரிட்டன் எனி ஸ்டோரிஸ் இன் ஐரிஷ் லாங்குவேஜ். போத் ஏ அண்ட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ரெண்டுமே தப்பு. அசர்ஷன் ரீசனில் கூட இங்கிலீஷில் கொஷின்ஸ் வரலாம், அதுக்காக தான் அந்த மாடலு. நெக்ஸ்ட் வந்து ஹவு டிட் யங் சீகல் ஃபெல்ட் இமிடியேட் ஆஃப்டர் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட்? a bit dizzy. தலை சுற்றுற மாதிரி இருந்திருக்கும். சச்சின் டெண்டுல்கர் கோச் வந்து ஸ்கூல் டேஸில் யாருன்னு? சர் ராம்காந்த் அர்ச்சரேக்கர்.
Achrekar sir encouraged Sachin to play on when he gets exhausted. எப்படி encourage பண்ணுவார்னா by placing a 1 rupee coin on the stumps. Next, a little cyclone is a grizzly cub who earned his name by his vigorous of resistance to ill treatment. எப்படி அந்த நேம் வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. vigorous of resistance to ill treatment. Little cyclone is a grizzly cub from அலாஸ்காலேருந்து வந்திருக்குது. Jyotirindra played which musical instrument? Violin. Tagore singing away old Vaishnava songs from dash to dash. Puravi to Behaga. Isaac Newton was born on dash day in 1642 year. எந்த டேல பிறந்திருக்காருன்னா கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி தான் பிறந்திருக்காரு. லெசன்ஸில் கொஷின்ஸ் இன்பிட்வீனில் வருது இல்லையா, லைன் பை லைன் வந்து நிறைய வாட்டி வாசித்து வைங்க லெசன்ஸு, அப்போ தான் நம்மளால் போட முடியும். The story of an dash falling on his head led him to discover the force of gravitation. Apple. Next வந்து Holmes said to Watson, he is the only man in London who can help me. Who is he? Mr. Culverton Smith. According to the C.V. Raman, the most neglected form of transport action in our country is எதுனா international waterways. Waterways the most neglected one நம்மளோட கண்ட்ரியில். நெக்ஸ்ட்டு 69 பாருங்கள். த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட், அந்த லெசனோட ஆத்தர் வந்து மேரி மேப்ஸ் டாஜி. ராஜாஜி பார்ன் இன் துரப்பள்ளி, எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். வாட் வாஸ் ஃப்ரான்ச் எக்ஸ்பெக்டட் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் அட் ஸ்கூல் த டே? பார்ட்டிசிபல்ஸ். புட் த கரெக்ட் ப்ரிப்போசிஷன். ஐ புட் த 100 rupees நோட் இன் த டேபிள். டேபிள் மேலே வச்சுருக்கேன். ஹூ ஃபாட் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் மினி சான்ச்சுரிஸ் அண்ட் சைலண்ட் வேலி? சைலண்ட் வேலைன்னு வந்தாலே வந்து சலீம் அலி தான். Whose quote, I long to accomplish a great and noble task, but it's my chief duty to accomplish small task as if they were great and noble. இதோட கோட் வந்து யார் சொன்னதுன்னா ஹெலன் கெல்லர் தான் இந்த கோட்டை சொல்லியிருக்காங்க. Whose quote is, courageous people do not fear forgiving for the sake of peace? நெல்சன் மண்டேலா. இது வந்து புக்லேயே ஒரு இடத்துல பாக்ஸில் வருது. ஒரு 2-3 கோட் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் கரேஜ் பற்றி, அதை பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆகிடாது. நெக்ஸ்ட் வந்து ஹரி அப் த மூவி டேஷ் ஆல்ரெடி பிகின். ஃபில் கரெக்ட் வெர்பு ஃபார்ம். ஹரி அப் த மூவி ஹேஸ் ஆல்ரெடி பிகன். சரிங்களா? விண்டு ஸ்க்ரீனோட அமெரிக்கன் வேர்டு என்னதுன்னா விண்டு ஷீல்டு. பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹாலிடே. அமெரிக்கன் இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா வெக்கேஷன், விச் இஸ் நாட் ஏ பிளெண்டட் வேர்டு. கிலோகிராம்ன்றது பிளெண்ட் ஆகி வரல, மற்றது மோட்டல் இன்டர்வல் பிளண்ட்ஸ் எல்லாம் பிளெண்டட். Blended word of helicopter airport வந்து heliport. Next, a nation without a vision is like a ship cruising on a high seas without aim or direction. இந்த இது சொன்னது வந்து நெஹ்ரு. இது ஹிஸ்ட்ரியிலே வருது, ஜிகேல பார்த்துக்கோங்க அந்த கோட்டை. இன் விச் இயர் சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்ம் ஐஎன்ஏ இன் சிங்கப்பூர்? 1941 தான் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப் நான் வயலன்ஸ் இஸ் அ லா ஆஃப் அவர் பீயிங், த ஃபியூச்சர் இஸ் வித் உமன். ஹூஸ் கோட்? காந்திஜியோட கோட். நான் வயலன்ஸ் பற்றி வந்தாலே அவர் தான் வருவார் இல்லையா. Next question, if the women of Asia wake up, they will dazzle the world. இந்த கோட் சொன்னது வந்து காந்திஜி, உமன்ஸ் பற்றி சொன்னா. நெக்ஸ்ட் பாருங்கள், the most beautiful things in the world cannot be seen. இந்த வேர்ட் நிறைய வாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆர் ஈவன் டச்டு பட் ஜஸ்ட் ஃபெல்ட் இன் த ஹார்ட். ஹூஸ் வேர்ட்ஸ் திஸ்? ஹெலன் கெல்லரோட வேர்ட்ஸ். சரிங்களா? the most beautiful things in the world வந்து cannot be seen or even touched but just felt in the heart. Next வந்து தாந்தியா தோப், a childhood friend helped to fight against the British for which of the following freedom fighter? ஜான்சி ராணிக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. which is wrong statement. இது பாருங்கள், சாவ்லா ஆல்வேஸ் ஸ்போக் அபவுட் ட்ராவலிங் டு த ஸ்டேட்ஸ். இது தப்பு. மார்ஸ் போகிறது தான், அவங்க ஸ்பேஸ் போகிறத பற்றி பேசியிருப்பாங்க. இவங்க வந்து 760 hours in space she traveled. she assigned a mission specialist. இந்த மாதிரி கூட கொஷின்ஸ் சொல்ல பாருங்கள். ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுன்னு சூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஜிகேல பார்த்துருப்போம் இல்லையா, இப்போல்லாம் லாங்குவேஜ்லேயே வருது. ஆஃப்ரிக்கன் ஃபோக் வாஸ் ரிட்டன் பை ஹூம்? மண்டேலா. ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா டு பி அசாசினேட்டட்? லிங்கன். ஹூ கிளியர்ட் ஐசிஎஸ் எக்ஸாம்? சுபாஷ் சந்திர போஸ். ஐடென்டிஃபை தி சென்டென்ஸ் ஜோ வெயிட்டட் ஃபார் த ட்ரெயின். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் கீழே வருது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐடென்டிஃபை பாசிட்டிவ் டிகிரி. ஆஸ்ன்னு வந்தாலே போட்டுருவோம்ல. ஷீலா இஸ் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் மாலா. ஐடென்டிஃபை கம்பேரிட்டிவ் டிகிரி. மோர் தேனை வந்தாலே நம்ம வந்து போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு, திஸ் வாஸ் மோர் டிஃபிகல்ட் தென் எனி
அதர் கொஷின் ஐடென்டிஃபை கம்பேரிட்டிவ் டிகிரி மறுபடியும் அயன் இஸ் நாட் காஸ்ட்லியர் தேன் மோஸ்ட் அதர் மெட்டல்ஸ். இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட் பாருங்கள் ஐடென்டிஃபை சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஆப்பிள் இஸ் த ஸ்வீட்டஸ்ட். ஸ்வீட்டஸ்ட் தான் இங்கே வந்து கீவேர்டு இல்லையா, வெர்பு ப்ளஸ் இஎஸ்டி. அது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வருது. நெக்ஸ்ட் பாருங்கள் லாஸ்ட் வந்து காம்ப்ரஹென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதோட கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கலாம். காம்ப்ரஹென்ஷன் வந்து இதுவே பர்டிகுலராலாம் வராது, புக் பேக்கில் இருக்கிறது வந்து ஜென்ரலாகவும் வரும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்தியா இஸ் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப். எல்லாத்தோட லார்ஜஸ்ட் கன்சியூமர் வந்து ஃபியூயல் விட அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் பயோமாஸ். மெயின் காஸ் ஆஃப் த மான்சூன் டிலே இன் இந்தியா வந்து என்னென்னா ஏர் பொல்யூஷன் காஸ் பண்ணுமா. விச் ஒன் இஸ் நாட் அன் எமிஷன் ஃப்ரம் ஃபாசில் ஃபியூல்ஸ். பயோகேஸ். பயோகேஸ் வந்து ஃபாசில் ஃபியூல்னால வராது. ஸ்டெப்ஸ் டேக்கன் டு கண்ட்ரோல் ஏர் பொல்யூஷன் இன் ஃபேக்ட்ரிஸ். என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா ஏ அண்ட் பி. க்ளீன் ஸ்மோக் ஸ்டாக்ஸ் அண்டு எக்ஸாஸ்ட் பைப்ஸ் எல்லாம் வந்து ஃபேக்ட்ரிஸில் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள் மோஸ்ட் சூட்டபிள் டைட்டில் ஃபார் திஸ் ஆர்டிக்கல் என்னென்னா பொல்யூஷன் இஸ் அ மேஜர் கன்சர்ன். அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம்ன்றத இந்த பேசேஜோட டைட்டிலாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.